ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தாங்க பண்ண போறோம். இந்த சிக்கன் கிரேவி பாத்தீங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா இது கூட சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டியா இருக்கும். ஈவன் ஒயிட் ரைஸ் கூட இத வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாவே இருக்கும். அதுவும் வேலை பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே முடிஞ்சிரும். அந்த அளவுக்கு டேஸ்டியாவே இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தனியா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைக்கணும்ன்ற அவசியமே இல்லைங்க. நான் செய்யற மெத்தட்ல செஞ்சு பாருங்க. சீக்கிரமா முடிஞ்சிரும். அதே அளவுக்கு டேஸ்டியாவே இருக்கும். இப்ப ரெசிபிக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு ஹாஃப் கேஜி சிக்கன் கிரேவி தாங்க பண்றேன். அதுக்கு ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்துட்டு வாஷ் பண்றதுக்கு வச்சுட்டேன். இதுக்கு பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை பாத்தீங்கன்னா ரஃபா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சு எடுக்க போறோம். அதனால தேவையான அளவுக்கு சும்மா ரஃபாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சிட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்க சின்ன வெங்காயத்துல இது யூஸ் பண்ணும்போது கூட நல்ல டேஸ்டியாவே இருக்கும். தம்பி குட்டி வச்சுட்டு சின்ன வெங்காயம் உரிக்க முடியல, அதனால பெரிய வெங்காயத்திலே போட்டிருக்கேன். இது கூடவே கொஞ்சமா இஞ்சி, ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்து ஃபைனா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பட்டை, கிராம்பு, லவங்கம் அது மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம சிம்பிளா தான் பண்ண போறோம். ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவலாவே இருக்கும். ஒரு வானலியில கொஞ்சம் அதிகமாவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் பாத்தீங்கன்னா பெருஞ்சீரகம் சேர்த்து, பெருஞ்சீரகம் மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி பாத்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு அரைச்சு வச்சிருந்த வெங்காய பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடயே இஞ்சி பூண்டி சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால இதை கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடுப்பை லோ ஃபிளேம்லயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இதுல மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு நல்ல சுருள வதங்கணும். ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். அப்பப்போ இதை மட்டும் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இது கிளறி கொடுத்துட்டே இது வதங்கிட்டு இருக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தக்காளியுமே இது மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு அதையுமே ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. வதங்கி வெங்காயம் எல்லாமே சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டுமே சேர்த்து நல்ல சுருள வதக்கிக்கலாம். சுருள ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த மிக்ஸி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே முக்கியமான விஷயம். தக்காளியுமே நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கணும். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல எனக்கு ஸ்டவ் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால இண்டக்ஷன்ல மாத்தி நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு தக்காளி நல்ல சுருள வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த சிக்கனையும் இது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப சிக்கன் பாத்தீங்கன்னா இந்த தக்காளி வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. வெங்காயத்தை கட் பண்ணி அரைக்கிறது மட்டும் தான் முன்னாடியே பண்ணி வைக்கணும். இதுக்கப்புறம் வேற எதுவுமே பண்ண வேணாம். வெங்காயம் வதங்குற டைமுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா தக்காளி பேஸ்ட்டும் அரைச்சிடலாம். தக்காளி வதங்குறதுக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். அந்த டைமுக்குள்ளேயே நம்ம சிக்கனுமே வாஷ் பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் வந்து நம்ம இந்த தக்காளி வெங்காய பேஸ்டோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வேக விட்டுறலாம். இதுல பாத்தீங்கன்னா சிக்கன்ல இருந்து தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் சிக்கன் வந்து வேகும். அந்த அளவுக்கு வேக விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம மிளகாத்தூள், மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். நான் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய் தூளும், 1 ஸ்பூன் பாத்தீங்கன்னா சிக்கன் மசாலாவும், கொஞ்சமா கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இத தண்ணி எதுவும் இப்ப விடக்கூடாது. சிக்கன்ல இருந்து வர தண்ணியை வச்சு இந்த மசாலா வச்சு நல்லா மேரினேட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபுல்லா மசாலா எல்லாம் சிக்கன்ல கோட் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிரேவி டைப்ல தான் எடுக்க போறேன். அதனால ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஊத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா வேணும்னா இன்னும் ஒரு கிளாஸ் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கன்ல இருந்து அதிகமா தண்ணி விடும். அதனால தண்ணி மட்டும் பார்த்து விட்டுக்கோங்க. இப்போ அதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். இந்த அளவுக்கு சுண்டி வந்ததுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பாத்தீங்கன்னா பெப்பர் பொடி ஆட் பண்ணிருக்கேன். இது கூடவே கொஞ்சமா கஸ்தூரி மெத்தியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி மூடி விட்டுட்டு ஃபைனலா நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ½ லெமன் மட்டும் புழிஞ்சு ஊத்தி நல்லா கிளறி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆக விட்டுறலாம். சிக்கன் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா குக் ஆகி வந்துருங்க. நல்லா சாஃப்டா ஆயிடும். இந்த ஸ்டேஜ்ல நமக்கு தேவையான அளவு திக்னஸ் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி இலையையும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டு இறக்கி வச்சிருந்தா சூப்பர் டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடிங்க. பாத்தீங்கன்னா நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட சாப்பிடலாம். சூப்பர் டேஸ்டியாவே இருக்கும். வேலையும் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே முடிஞ்சிடும். இதுக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுன்ற அவசியம் எல்லாம் இல்லைங்க. டக்குன்னு இந்த கிரேவிக்கு சீக்கிரமாவே வேலை முடிஞ்சிடும். டேஸ்டும் பாத்தீங்கன்னா வேற லெவல் அல்டிமேட்டா இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மூடி போட்டு இதை இறக்கி வச்சா சூப்பர் டேஸ்டியான எம்மியான சிக்கன் கிரேவி ரெடி. நான் இன்னைக்கு டின்னர் ரெசிபிக்காக தாங்க இதை ரெடி பண்ணியிருந்தேன். சப்பாத்தி செய்யலாமா, பரோட்டா செய்யலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். சிலிண்டர் காலி ஆனதுனால அக்ஷரனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா ரைஸ் மட்டும் ஒரு டம்ளர் வச்சு கொடுத்துட்டேன். எனக்கு அந்த கிரேவிங்ஸ் போவே இல்லைங்க. அதனால எனக்கு மட்டும் ஒரு 2 பரோட்டா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டேங்க. டேஸ்ட் வந்து வேற லெவல் சூப்பராவே இருந்தது. கண்டிப்பா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.